ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் கொடுக்குற புளியோதரைக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளியோதரையில் சேர்க்கறதுக்கான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். மிளகு, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, மல்லி, உளுத்தம்பருப்பு, எள்ளு, 4, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம், இதெல்லாம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வாணலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற சாதம் கூட மிக்ஸ் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.